இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அதாவது பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பில்டிங்ஸு, மால்ஸு, ஏர்போர்ட்ஸு, மெட்ரோ ட்ரெயின், இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இதெல்லாம் கட்டினாங்க, எத்தனை வருஷம் ஆயிருக்கும், இதை கட்டுறதுக்கு எவ்வளோ காசு ஆயிருக்கும் தானே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ தான் ஆச்சு இந்த ஒரு கட்டடத்தை கட்ட, இவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய இவங்களுக்கு எவ்வளோ தான் ஆகுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிற ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் ஜியாங்யாங் நியூ ஏரியா, தி ஃபியூச்சரிக் சிட்டி. அதாவது சைனாவில் உள்ள ஜியாங்யாங் அப்படின்ற ஒரு ஏரியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ சைனாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதிய ஒரு பிளேஸாக கொண்டு வராங்க. சைனாக்காரன் தான் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்ல, அதே மாதிரி தனியாக அவனுக்குன்னு ஒரு சிட்டியை இப்போ ரெடி பண்ணி அந்த ஒரு சிட்டியை ரொம்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக், ரொம்ப மாடல் டெக்னாலஜியான ஒரு புதிய உலகத்தையே கொண்டு வரான். அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரிக் சிட்டி தான் இந்த ஒரு ஜியாங்யாங் நியூ ஏரியா. இந்த ஒரு ப்ராஜெக்டை 2017 சைனா வந்து கொண்டு வருது அந்த நாட்டு மக்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து அந்த ஜியாங்யாங் சிட்டியில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து சொல்கிறாங்க. சைனா எப்பயுமே பண்ணுறாங்கனாலே ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை தான் தரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு சிட்டி வந்து இன்னைக்கு வரைக்குமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. இது எப்போ வந்து ஃபுல்லாக முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2035 ஆகுமா. அதாவது இன்னும் ஒரு 11 வருஷத்துக்கிட்ட ஆகும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு தான் அந்த சிட்டியை நம்மளுக்கு ஃபுல்லாக காமிப்பாங்க. அதனால் எனக்குமே அந்த வீடியோஸ் கிடைக்கல, அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பேருக்கு அந்த ஒரு சிட்டி காமிப்பாங்க. அந்த ஒரு சிட்டி ரொம்பவுமே பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பேசப்படுமா. இந்த புதுசாக கொண்டு வர்றாங்களா ஜியாங்யாங் சிட்டி, அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கான். ஸ்கூலு, ப்ளே கிரவுண்டு, ஆஃபீஸு, வேலை செய்கிற இடம், பீச்சு, பார்க்கு, ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த ஒரு ஜியாங்யாங் சிட்டியில் இருக்கான். சைனா இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிச்ச பிறகு சைனாவுக்கு ஒரு பெரிய பேர் வருமா. ஏன்னா இந்த மாதிரி புது சிட்டி எங்களால் உருவாக்க முடியுது, அதில் மக்களை வாழ வைக்கவும் முடியுது அப்படின்னு. இந்த ப்ராஜெக்டை சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட 2017 பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் அளவு மரங்களை நட்டு வச்சிருக்காங்களாம் இந்த ஒரு ஜியாங்யாங் சிட்டியில். இந்த வீடியோட முக்கியமான ஒரு பெரிய மேட்ரே அதோட காஸ்ட் தான். இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $95 பில்லியன். 1 மில்லியன்னா 1 கோடி, பில்லியன்னா 10 கோடி, அப்போ 95 பில்லியன்னா நீங்கள் கணக்கு போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட நியூ இயரா இன் ஏர் ட்ராவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஏர்போர்ட் வந்து 1947 வந்து இந்த ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்கு நியூயார்க்கில். நியூயார்க் அப்படின்றது ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய பிளேஸ். அங்கே எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 3-4 ஏர்போர்ட் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஏர்போர்ட்டுனா அது எந்த ஒரு ஏர்போர்ட்டு. இந்த ஒரு ஏர்போர்ட்டில் 14 ஏர்லைன் கம்பெனிஸ் வந்து இங்கே தான் வந்து தரையிறக்கிறது போகிறது. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 60 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ஒரு ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அப்படி போட்ட ஒரு பெரிய பிளானில் அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரொம்பவுமே மாடல் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸோட கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ஒரு நியூயார்க் கவர்மெண்ட். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அதாவது பழைய பில்டிங் இடிச்சுட்டு புது பில்டிங்கை கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் பெரிய பெரிய பார்க்கிங்ஸ் கொண்டு வரது, ரெஸ்டாரண்ட் கொண்டு வரது, ரெசார்ட் கொண்டு வரது, அதுவும் செக்யூரிட்டியை வந்து இன்னுமே டைட் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன், அதாவது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்னா நம்ம முகத்தை வச்சு நம்ம யார் என்ன அப்படின்றத அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வைத்து விடுமா அந்த ஒரு செக்யூரிட்டி டிவைஸ். ரொம்பவுமே மாடர்ன் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டான ஏர்போர்ட் தான் எந்த ஒரு ஜான் கெனடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 2050 100 மில்லியன் மக்கள் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே மூலமாக அந்த ஒரு நியூயார்க் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது 2022 தான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது முடிக்க 2030 ஆகிடுமா. அது மட்டும் இல்லை, இதை வந்து செய்யறதுக்கு, அதாவது இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு செலவாயிருக்கும்ல, அது கிட்டத்தட்ட $19 பில்லியன் செலவாகும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தி கிராண்ட் பாரிஸ் எக்ஸ்பிரஸ், எ மெட்ரோ ரிவல்யூஷன். ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது எந்த ஒரு மெட்ரோ எக்ஸ்பிரஷன் ப்ராஜெக்ட் தான். இந்த பிளான் மூலமாக மெட்ரோ கொண்டு வரதுனால பாரிஸ் சிட்டி ரோட்ஸில் அதிகபட்சமான கார்கள், அதாவது 1,50,000 கார்கள் போகிறத தடுக்க முடியும்னு சொல்லி பாரிஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த பாரிஸ் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ இதெல்லாம் ரொம்பலாம் கிடையாதான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி பணக்காரங்களாக தானே இருப்பாங்க. அதனால் மெட்ரோ வந்து கம்மியாக தான் இருந்துதான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுற பிளானில் மெட்ரோ வந்து அந்த சைடில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியான ஒரு பெரிய பிளானை போட்டு நடத்திக்கிட்டு வராங்க பாரிஸ் கவர்மெண்ட்.
அதாவது கிட்டத்தட்ட இன்னுமே 200 கிலோமீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் மெட்ரோ லைன்ஸு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 4 லைன்ஸு போட போகிறாங்களாம். ஆல்ரெடி இருக்கிறத இன்னும் பெருசாக்க போகிறாங்களாம். 2015 இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இது முடிக்க இன்னும் 15 வருஷம் ஆகுமா, அதாவது கிட்டத்தட்ட 2030 ஆகும்னு சொல்லி பாரிஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதை கட்டுறதுக்கு, அதாவது இதை ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிக்க எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா $35 பில்லியன் செலவாகுது. சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இதை பற்றியான உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.